हरि ओम गुरुवे शरणम। ओम सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। ओम पार्थाय प्रतिबोधितां भगवता नारायणेन स्वयं व्यासेन ग्रथितां पुराणमुनिना मध्ये महाभारतम् अद्वैतामृतवर्षिणीं भगवतीम् अष्टादशाध्यायिनीम् अम्ब त्वामनुसन्ददामि भगवद्गीते भवद्वेषिणीम् असुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुं मूकं करोति वाचालं पङ्गुं लङ्घयते गिरिं यत्कृपातमहं वन्दे परमानन्दमाधवम्। ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ॐ शान्ति शान्ति शान्तिः। हरिः ॐ श्री गुरुभ्यो नमः। हरिः ॐ। नेक्स्ट श्लोका பார்க்கலாம். श्लोका नंबर 31। ये मे मतमिदं नित्यम् अनुतिष्ठन्ति मानवाः श्रद्धावन्तो न सूयन्तः मुच्यन्ते तेऽपि कर्मभिः। இப்போ இங்கே என்ன சொல்கிறார், யார் கர்மயோகத்தை ஃபாலோ பண்ணுறாளோ அவளுக்கு என்ன கிடைக்கும், யார் கர்மயோகத்தை ஃபாலோ பண்ணலையோ அவளுக்கு என்ன கிடைக்காது ஆர் என்ன ஆகும். இப்போ இந்த ஸ்லோகத்தில் கர்மயோகத்தை ஃபாலோ பண்ணுறவாளுக்கு என்ன பெனிஃபிட் அப்படிங்கிறத சொல்கிறார். இதம் மதம் மானவாக அனுதிஷ்டந்தி. இப்போ சில பேர் இருக்கா, வெரி வெரி ஃபார்ச்சுனேட் பீப்புள், அவள் என்ன பண்ணுறா, என்னுடைய டீச்சிங்கை ஃபாலோ பண்ணுறா. நான் என்ன சொல்லி கொடுத்துருக்கேனோ அதை அப்படியே அவள் ஃபாலோ பண்ணுறா. கிருஷ்ணர் இந்த டீச்சிங்கை ஃபாலோ பண்ணும் பொழுது நம்மக்கிட்ட பர்ஃபெக்ஷனெல்லாம் எதிர்பார்க்கவே இல்லை. ஏன்னா ஒருத்தருக்கும் ஒரு கெப்பாசிட்டி தான் இருக்கும் இல்லையா. அவர் நம்மக்கிட்டேருந்து எதிர்பார்க்கறது ஒன்று தான், என்னென்னா சின்சியராக நாம் எஃபர்ட் போடுறோமா. அதாவது கிருஷ்ணா நீ இதை சொல்லியிருக்கியே, இதை சொல்லணும், நான் பண்ணணும்னு முயற்சி பண்ணுறேன், ஆனால் பாரு இந்த காரணங்கள்னால என்னால் பண்ண முடியலை அப்படின்னு எப்போ தெரியும். இந்த காரணங்கள்னால பண்ண முடியலன்னு பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணினாதான் அதுக்கு என்னெல்லாம் ஆப்ஸ்டிக்கிள்ஸ் வருதுன்னு நமக்கு தெரியும் இல்லையா. அதனால் அவர் என்ன சொல்கிறார், சின்சியராக நீ எஃபர்ட்டை போடு, எவ்வளோ தூரத்துக்கு உன்னால் பண்ண முடியறது அப்படிங்கிறது இங்கே விஷயமே இல்லை. ஆனால் பண்ணுறியா, பண்ணுறதுக்கு அட்லீஸ்ட்டு ட்ரை பண்ணுறியா அப்படின்னு பாருன்னு சொல்கிறேன். ஸோ என்ன சொல்லி கொடுத்துருக்காருங்க, என்ன டீச்சிங், மதம் அப்படின்னா டீச்சிங் அப்படின்னு அர்த்தம். என்ன டீச் பண்ணியிருக்கார் நமக்கு. ஸோ கர்மயோகத்தையே டிஃப்ரெண்ட் ஆங்கிள்ஸில் நம்மளுக்கு ப்ரெசென்ட் பண்ணியிருக்கார். ஏதாவது ஒரு ஆங்கிளை எடுத்துட்டு நாம் இப்போ அதை ப்ராக்டிஸ் பண்ணி ஆகணும். ஆக்ஞானு எடுத்துக்கோ, யஜ்ஞானு எடுத்துக்கோ, இல்லை தர்மானு எடுத்துக்கோ, இல்லை சித்தசோதகம், எந்த மாதிரி வேணும்னாலும் அதை நீனு எடுத்துக்கோ, ஆனால் ஃபாலோ பண்ணு. அப்படி யார் ஃபாலோ பண்ணுறாளோ, மானவாகான மக்கள்னு அர்த்தம், பீப்புள். இதம் மதம்,
நான் என்னுடைய டீச்சிங்கை, இதம் மதம் என்னோட டீச்சிங்கை எப்போலாம் ஃபாலோ பண்ணணும்? நித்தியம், எப்பவும் கான்ஸ்டண்ட்டாக ஃபாலோ பண்ணணும். ஏன் கான்ஸ்டண்ட்டாக ஃபாலோ பண்ணணும்? ஏன்னா எவ்ரி மொமெண்ட் நான் எய்தர் கர்த்தாவாக இருக்க போகிறேன், இல்லைனா போக்தாவாக இருக்க போகிறேன். ஸோ எப்படி வந்து அந்த டீச்சிங்கை ஃபாலோ பண்ணுறான்னா ஸ்ரத்தாவந்தா. ஸோ டோட்டல் ஃபெய்த், இந்த டீச்சிங் மேலே அவளுக்கு அசைக்க முடியாத நம்பிக்கையானது இருக்குது. இப்போ இந்த கர்மயோகம் ப்ராக்டிஸ் பண்ணுறது மூலமாக நமக்கு வந்து பெனிஃபிட் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறா இல்லையா? இப்போ இந்த பெனிஃபிட்டை வந்து நாம் எக்ஸ்டர்னலாக ஏதாவது ஒரு மெஷர் வச்சு கணக்கிட முடியுமா அப்படின்னா, எக்ஸ்டர்னலாக எப்படியுமே நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது. இப்போ ஒரு பிஸ்னஸ்லாம் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ இது 5% ப்ராஃபிட் வரும், 10% ப்ராஃபிட் வரும் அப்படின்னு சொல்லுவா. இல்லைனா இந்த டெசிஷன் எடுத்தால் 3% ரிஸ்க்கு, இது எடுக்கலைன்னா இது வந்து ரிஸ்க்கு அப்படின்னு ஒரு பர்சன்டேஜெல்லாம் கணக்கு பண்ணுறோம்ல. அந்த மாதிரி நீ வந்து கர்மயோகம் வந்து ஒரு வாரம் ப்ராக்டிஸ் பண்ணினேன்னா இவ்வளோ பர்சன்டேஜ் உனக்கு வந்து பெனிஃபிட் கிடைக்கும் அப்படியெல்லாம் கர்மயோகத்தில் ரிசல்ட்டை வந்து எக்ஸ்டர்னலாக மெஷர் பண்ண முடியுமானா மெஷர் பண்ண முடியாது. இப்போ கர்மயோகம் ப்ராக்டிஸ் பண்ணால் வெயிட் குறையாது, தலைமுடி நிறையா வளராது. அப்போ பெனிஃபிட் எப்படி இருக்கும்? கண்ணுக்கு தெரியாத அதிருஷ்ட பெனிஃபிட்டை தான் நமக்கு கிடைக்கும். அது வந்து அதிருஷ்ட புண்ணியமாக இருக்கும். ஆக்சுவலி கர்மயோகம் ப்ராக்டிஸ் பண்ணுறது மூலமாக நமக்கு என்ன கிடைக்க போகிறது? புண்ணியம் கிடைக்க போகிறது. புண்ணியம் நமக்கு தெரியும், அது அதிருஷ்டம், கண்ணுக்கு தெரியாதது. இப்போ வந்து இந்த கர்மயோகத்தையே வந்து ஒரு சாதகா ப்ராக்டிஸ் பண்ணும் பொழுது, சாதகானா யார் வந்து கோலெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி, கர்மயோகமே ஆக்சுவலி நமக்கு எப்படி ரிலவெண்ட்டு? மோட்சம் என்னுடைய கோல், அதுக்கு எனக்கு மைண்டு ப்யூரிஃபிகேஷன் தேவைப்படுறது, அதனால் நான் கர்மயோகம் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் அந்த புண்ணியம் வந்து மைண்டை ப்யூரிஃபை பண்ணும். ஸ்பிரிச்சுவல் புண்ணியம் அப்படின்னு பேர் அதுக்கு. இதே வந்து கோல் இல்லாமல் ஆனால் எல்லாத்தையும் ஈஸ்வரார்ப்பணமாக ஈஸ்வர பிரசாதமாக எடுத்துண்டா அப்படின்னு சொன்னால் அவளுக்கு வந்து அந்த புண்ணியம் மெட்டீரியல் புண்ணியமாக ஃப்ரக்டிஃபை ஆகும். இப்போ நம்மளுக்கு ஆஸ் வேதாந்தா ஸ்டூடெண்ட்ஸ் நமக்கு இது எப்படி என்ன புண்ணியமாக கன்வெர்ட் ஆகணும்? ஸ்பிரிச்சுவல் புண்ணியமாக கன்வெர்ட் ஆகணும். எனக்கு முக்கியம் என்னுடைய மைண்ட் பியூரிஃபிகேஷன். இப்போ என்னோட மைண்டு பியூரிஃபை ஆகியிருக்கா இல்லையா அப்படின்னு யாருக்கு தெரியும்? எனக்கு மட்டும்தான் அது தெரியும். என்னால் மட்டும்தான் அதை கண்டுபிடிக்க முடியும். என்னாலன்னா என்னால் இல்லை, அவாவா என்ன சொல்லிக்கணும்? என்னால் அப்படின்னு சொல்லிக்கணும். இப்போ வந்து ஸ்வீட் இருக்குல்ல, ஸ்வீட்டுடைய டேஸ்ட்டை நம்ம யாருக்காவது சொல்லி புரிய வச்சிட முடியுமா? எப்படி தெரியும்? அவளே அதை டேஸ்ட் பண்ணி பார்த்தால்தான் அந்த ஸ்வீட்னஸ் வந்து புரிய வைக்க முடியும். அது மாதிரி இப்போ அவளே அந்த கர்மயோகத்தை ப்ராக்டிஸ் பண்ணி அதனுடைய பெனிஃபிட்டை அடைஞ்சு அவளே உணர்ந்தாதான் அது தெரியும். வெளியிலேருந்து நம்மளால் வந்து கண்டுபிடிக்க முடியாது. ஸோ ஸ்ரத்தாவந்தா, அந்த டீச்சிங் மேலே ஒரு நம்பிக்கை இருக்கணும். கிருஷ்ணர் சொல்லியிருக்கார், டெஃபினட்டாக இது நடக்கும், எனக்கு பெனிஃபிட்டை கொடுக்கும் அப்படின்னு அது மேலே வந்து ஒரு ஸ்ரத்தையை வச்சிருக்கணும். அனசூயந்தகா அப்படின்னா அசூயை இல்லாத அப்படின்னு அர்த்தம். அனசூய அப்படின்னா அசூயன்னா பின்ன என்னது? தப்பு கண்டுபிடிக்கிறவர்னு அர்த்தம். அசூய அப்படின்னா எப்போ பாரு வந்து மற்றவாளோட மிஸ்டேக்ஸை நோட் பண்ணிகிட்டே இருக்கிறவரை சாஸ்திரம் வந்து அசூய அப்படின்னு சொல்கிறது. ப்ரூஃப் ரீடர்னு சொல்லுவோம்ல, ப்ரூஃப் ரீடரோட வேலை என்ன? தப்பு கண்டுபிடிச்சுட்டே இருக்கிறது. டெஸ்டிங் அப்படின்னு ஒரு வேலை இருக்குது. சாஃப்ட்வேர் டெவலப் பண்ணிட்டானா
டெஸ்ட் பண்ணுறதுக்கு அந்த ப்ராடக்டை கொடுப்பா. அவளோட வேலையே என்னென்னா எங்கே தப்பு இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கிறது தான் அவளோட வேலை. ஸோ நாம் எல்லோரும் கூட அப்படி தான் இருக்கோம்ல, யார் என்ன தப்பு பண்ணியிருக்கா அப்படின்னு பார்த்துட்டே இருக்கோம். இப்போ நம்ம பசங்க வந்து எக்ஸாம் மார்க் எடுத்துன்னு வருதுன்னு வச்சுக்கோங்களேன். சப்போஸ் மேத்தமேட்டிக்ஸ் மார்க் எடுத்துன்னு வருதுன்னு வச்சுக்கோங்க. மேக்ஸில் வந்து 98 வாங்கியிருக்கு குழந்தை. வந்த உடனே ஃபஸ்ட்டு கேள்வி என்ன கேட்போம்? அந்த 2 மார்க்கு என்ன ஆச்சு? 98 வாங்கியிருக்கே, அதை ஃபஸ்ட்டு அப்ரிஷியேட் பண்ணணுமா வேண்டாமா? ஃபஸ்ட்டு கேள்வி ஆனால் என்ன கேட்போம்? 2 மார்க்கை எப்படி நீனு மிஸ் பண்ண? இந்த மாதிரி டார்ச்சர் எல்லாம் தாங்கிண்டும் நம்ம பசங்கள்லாம் வந்து பெரிய ஆளாக வந்திருக்கா அப்படின்னா கண்டிப்பாக பகவானுடைய அனுகிரகத்தினால தான் நடந்திருக்கணும். அண்ட் எஸ்பெஷலி சாஸ்திரத்தை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து இந்த ஆட்டிடியூட் இருக்கக்கூடாது. இந்த தப்பு கண்டுபிடிக்கிற ஆட்டிடியூட் வந்து இருக்கக்கூடாது. அந்த மாதிரி ஆட்டிடியூட் இருந்ததுன்னா என்ன ஆகிடும்னா, அவுட்ரைட்டாக நாம் வந்து ஸ்கிரிப்சர்ஸை ரிஜெக்ட் பண்ணிட்டு போயிட்டே இருப்போம். இது வந்து எனக்கு செட் ஆகாது, எனக்கு ஒத்து வரலை அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கிரிப்சர்ஸ் அப்படியே தூக்கி போட்டுட்டு நம்ம மாட்டுக்கு பழைய படிக்க போயிடுவோம். இப்போ அந்த ஸ்கிரிப்சர்ஸை ரிஜெக்ட் பண்ணிட்டா யாருக்கு நஷ்டம்? ஸ்கிரிப்சர்ஸ்க்கு ப்ராப்ளமே கிடையாது, நமக்கு தான் அது நஷ்டம். இப்போ வந்து பகவான் வந்து இப்போ வெயிட் பண்ணிட்டு இருக்காரா? நம்ம வந்து பகவத்கீதாவுக்கு சர்டிஃபிகேட் கொடுக்கணும் அப்படின்னு பகவான் எங்கேயா வெயிட் பண்ணிட்டு இருக்காரான்னு? டு ஹூம் ஸோ எவர் இட் மே கன்சர்ன், ஐ சர்டிஃபை தட் பகவத்கீதா இஸ் அ ஃப்ளாலெஸ் ஸ்கிரிப்சர், ஐ ஹவ் கான் த்ரூ திஸ். வெயிட்டே பண்ணலை பகவான், நம்மளுடைய சர்டிஃபிகேட்டுக்காக அவர் வெயிட் பண்ணலை. அதனால் இந்த தப்பு கண்டுபிடிக்கிற ஆட்டிடியூட் நமக்கு இருந்தது அப்படின்னு சொன்னால் நம்மளால் லைஃப்பில் ப்ராக்ரெஸ் பண்ண முடியாது. ஸோ அசூயாவாக இருக்கக்கூடாது. சரி, அப்படியே நமக்கு ஏதோ தப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி படுறதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து அதுக்காக தப்பு இருக்கிற மாதிரி எனக்கு தோன்றுறது, நான் அப்படியே பிளைண்டாக அதை அக்செப்ட் பண்ணின்னு போக முடியுமா? நாங்கள்லாம் பகுத்தறிவுவாதிகள் தெரியும்ல, எங்களால் வந்து அப்படியெல்லாம் ஒரு விஷயத்தை அக்செப்ட் பண்ண முடியாது அப்படின்னு சொன்னால் இதை வந்து 2 விதமாக அப்ரோச் பண்ணலாம். ஒன்று வந்து அந்த டிஃபெக்ட் பார்ட் இருக்குல்ல, உனக்கு டிஃபெக்ட்டுன்னு தோன்ற பார்ட்டை விட்டுடலாம். அதை விட்டுட்டு பாக்கி எவ்வளவோ நல்ல விஷயங்கள் இருக்குல்ல அதில் கான்சென்ட்ரேட் பண்ணி அது என்ன சொல்கிறதோ அதை கேட்டுட்டு நடக்கலாம். ஏன்னா இப்போ நம்ம வந்து எந்த ஒரு விஷயம், ஒரு நல்ல விஷயம் இருந்தாலும் அது கூடவே சேர்ந்து ஏதாவது ஒரு இம்ப்யூரிட்டி இருக்க தான் போகுது. இப்போ தங்கத்தை எடுக்கிறான்னு வச்சுக்கோங்களேன், பூமியிலேருந்து தோண்டும் பொழுது தங்கம் வந்து எவ்வளவோ இம்ப்யூரிட்டிஸோடு தானே சேர்ந்து வரும். எத்தனையோ டன்னு அந்த இம்ப்யூரிட்டியோடு சேர்ந்த மெட்டலை வந்து க்ளீன் பண்ணினாதான் ஏதோ 1 கிலோ தங்கமோ 2 கிலோ தங்கமோ கிடைக்கும். இல்லை இவ்வளோ இம்ப்யூரிட்டிஸ் இருக்குதுன்னு தங்கத்தை தூக்கி போடுவோமா? எவ்வளோ இம்ப்யூரிட்டிஸ் இருந்தாலும் என்ன பண்ணுவோம்? மொத்தத்தையும் அள்ளி, ஒரு துகள் கூட வேஸ்ட் பண்ணாமல் மொத்தத்தையும் அள்ளி அதை ப்யூரிஃபை பண்ணி அந்த கோல்டை வந்து எடுத்துப்போம்ல. இப்போ அந்த இம்ப்யூரிட்டிஸை இக்னோர் பண்ணு, அந்த மாதிரி பண்ணலாம். ஏன்னா உபனிஷத்தே வந்து உபனிஷத்தில் சொல்கிறது, யான்யவத்யானி கர்மாணி தானி சேவித்தவ்யானி நோ இதராணி அப்படின்னு ரிஷிகள் சொல்கிறா. இப்போ என்ன சொல்கிறா, என்கிட்ட ஏதாவது நல்ல விஷயம் இருந்தால் அதை மட்டும் நீ எடுத்துக்கோ. சப்போஸ் நீ என்கிட்ட ஏதாவது டிஃபெக்டை பார்த்தேன் அப்படின்னு சொன்னால் ப்ளீஸ் அதை வந்து நீ வந்து என்னை பார்த்து நீ அதை ஃபாலோ பண்ணிடாத அப்படின்னு சொல்கிறா. என்கிட்ட ஏதாவது மிஸ்டேக் இருந்ததுன்னா அதை வந்து எடுத்துட்டு உங்களால் தான் நான் இப்படி ஆகிட்டேன் அப்படின்னெல்லாம் நீ வந்து எடுத்து ப்ளேம்லாம் பண்ணிடாத. டிஃபெக்ட்டுன்னு தெரிஞ்சுதுன்னா, உன் கண்ணுக்கு அது டிஃபெக்ட் மாதிரி பட்டுதுன்னா ப்ளீஸ் அதை ட்ராப் பண்ணிவிடு. எது நல்லதோ அதை மட்டும் நீ எடுத்துக்கோ அப்படின்னு சொல்கிறது உபனிஷத்தே சொல்கிறது. ஸோ அந்த மாதிரி அந்த போர்ஷனை விட்டுட்டு பாக்கி எடுத்துக்கலாம். ஏன்னா உபனிஷத் வந்து வேதம் வந்து தங்கம் மாதிரி இல்லையா? இப்போ ரெண்டாவது அதை எப்படி அப்ரோச் பண்ணலாம் அப்படின்னா, இப்போ உனக்கு டிஃபெக்ட் இருக்கிற மாதிரி தெரிஞ்சுதுன்னா கூட என்ன பண்ணணும், நாம் எனக்கு புரியலை, எனக்கு அது டிஃபெக்டாக மாதிரி தோன்றுறது, இப்போ நான் என்னுடைய அண்டர்ஸ்டாண்டிங்கை சரி பண்ணிக்கணும். எப்படி அதை
ப்ராப்பராக புரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும் அப்படின்னு வந்து கேட்டு தெரிஞ்சுண்டு அந்த டிஃபெக்டை நாம் ரெக்டிஃபை பண்ணிக்கணும். இப்போ எனக்கு தான் அந்த குறுகிய புத்தி இருக்குது, அதை நான் இப்போது எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கணும் அப்படிங்கிற அப்ரோச்சில் அதை வந்து நாம் அணுகணும். இப்போ சஃபிஷியண்ட் ஸ்ரத்தா இருந்ததுனா தான் நாம் வந்து சாஸ்திரத்தில் இருக்கிற விஷயங்களை முதல்ல அண்டர்ஸ்டாண்டே பண்ணிக்க முடியும். அண்ட் இந்த சாஸ்திரத்தை படிக்கும் பொழுது அதுவும் யார் கீழே படிக்கணும் அப்படின்னா குரு கீழே படிக்கணும், ரைட்டு. அந்த டீச்சர் எப்படிப்பட்ட டீச்சராக இருக்கணும்? சம்பிரதாய விதா இருக்கணும், சம்பிரதாயத்தில் வந்த ஒரு டீச்சராக இருக்கணும். ஏன்னா அந்த சம்பிரதாயத்தில் வர டீச்சர், சம்பிரதாயம்னா அவளுக்கு ஒரு டீச்சர் இருந்திருக்கணும், அவளுக்கு ஒரு டீச்சர் இருந்திருக்கணும். இப்போ அந்த மாதிரி வர டீச்சர்ஸ்க்கு தான் அப்ராப்ரியேட் டூல்ஸை வந்து யூஸ் பண்ணுறதுக்கு தெரியும். ஏன்னா வேதத்தில் இருக்கிற விஷயத்தை இன்னொருத்தருக்கு வந்து கம்யூனிகேட் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அதுக்குன்னு நிறையா டெக்னிக்ஸ்லாம் இருக்குது. அந்த டெக்னிக்கெல்லாம் கையாள தெரிஞ்ச ஒரு டீச்சராக இருந்தால்தான் இந்த விஷயத்தை அப்படியே வந்து அவள் சொல்லி இன்னொருத்தரால் வந்து அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். இப்போ இந்த அனசூய அப்படிங்கிற குவாலிஃபிகேஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். நிறையா இடங்களில் கிருஷ்ணர் வந்து அதை ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்லுவார். 9வது சாப்டரில் சொல்லுவார், 18வது சாப்டரில் சொல்லுவார். ஸோ அனசூய அந்த மாதிரி ஒரு குவாலிஃபிகேஷன் தேவைப்படுறது. அதாவது கிருஷ்ணர் சொல்கிறத கேட்டு அப்படியே நடக்கணும்னா அதுக்கு ஸ்ரத்தா இருக்கணும், அப்புறம் அனசூயவாகவும் நாம் இருக்கணும். சரி, இப்படியெல்லாம் இருந்து கேட்டு ஃபாலோ பண்ணால் என்ன ஆகும்? தே கர்மபிகி முச்சியந்தே, அவள் வந்து எல்லா கர்மத்திலிருந்தும் விடுபடுகிறார்கள், ஃப்ரீ ஆகிறா. கர்ம பலன்லேருந்தும் அவள் ஃப்ரீ ஆகிறா. அப்படின்னா ஜீவன் முக்தனா ஆகிறா அப்படின்னு இங்கே கிருஷ்ணர் சொல்கிறார். ஸோ நாம் வந்து எப்படி இங்கே கேர்ஃபுல்லாக இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும்? கர்மயோகம் பண்ணுறதுனால ஒரு பர்சன் வந்து எல்லா கர்மங்களிலிருந்தும் ஃப்ரீ ஆக போகிறதில்லை. கர்மயோகம் பண்ணுறது மூலமாக என்ன கிடைக்க போகிறது? சித்த சுத்தி கிடைக்க போகிறது. கர்மயோகம் டைரெக்டாக மோட்சத்தை கொடுக்காது. அதனால் கர்மயோகத்தை சித்த சுத்திக்காக பண்ணணும். அது கூட சேர்ந்து சாஸ்திரம் படிக்கும் பொழுது அந்த ஞான யோகம் அந்த விஷயத்தை அண்டர்கோ பண்ணும் பொழுது நமக்கு மோட்சமானது கிடைக்கிறது. அப்போ கர்மயோகம் பியூரிட்டியை கொடுத்து, பியூரிட்டி குருவை கொடுத்து, சாஸ்திரத்தை கொடுத்து படிக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியையும் இந்த ஸ்பிரிச்சுவல் புண்ணியம்தான் நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கறது. அப்போ கர்மயோகம் எவ்வளோ இம்பார்ட்டண்ட். டீச்சர் கிடைக்கணும், சாஸ்திரம் கிடைக்கணும், நம்ம வீட்டில் வேறு இங்கே படிக்கிறதுக்கு அனுப்பணும், இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. இதுக்கெல்லாம் எது ஹெல்ப் பண்ணுறதுன்னா அந்த புண்ணியம் ஹெல்ப் பண்ணுறது. அந்த புண்ணியம் எதனால் கிடைக்க போகிறது? கர்மயோகம் ப்ராக்டிஸ் பண்ணுறது மூலமாக கிடைக்க போகிறது. ஸோ அப்படி நாம் வந்து ஃபாலோ பண்ணினோன்னா நமக்கு ஃபைனலாக என்ன கிடைக்கும்? மோக்ஷம் கிடைக்கிறது அப்படின்னு இந்த ஸ்லோகத்தில் சொல்கிறார். நெக்ஸ்ட் ஸ்லோகா நம்பர் 32. ये त्वे तदभ्यसूयन्तः नानुतिष्ठन्ति मे मतम् सर्वज्ञानविमूढांस्तान् विद्धि नष्टान चेतसः. இப்போ இந்த ஸ்லோகம் யாருக்கு? போன ஸ்லோகம் கர்மயோகாவை ஃபாலோ பண்ணினா என்ன கிடைக்கும்? அப்போ இந்த ஸ்லோகம் ஃபாலோ பண்ணலைன்னா என்ன ஆகும்? ஃபாலோ பண்ண ரெஃப்யூஸ் பண்ணுறவாளை பற்றி இந்த ஸ்லோகத்தில் சொல்கிறார். ஏமே மதமிதம் ந அனுதிஷ்டந்தி. அங்கே வந்து அனுதிஷ்டந்தி, இங்கே வந்து ந அனுதிஷ்டந்தி, ஃபாலோ பண்ணாதவா. ஏற்றுக்கிறத விட ஏற்றுக்காமல் இருக்கிறது வந்து ரொம்ப ஈஸி இல்லை. ஒரு விஷயத்தை வந்து ஏற்றுண்டு ஃபாலோ பண்ணுறதை விட அக்செப்டே பண்ணிக்கலன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கலாம். ஏன்னா சாஸ்திரமும் இதை தான் சொல்கிறது. ஒருத்தர் சொல்லி இன்னொருத்தர் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து உலகத்திலேயே ரொம்ப ஒரு கஷ்டமான வேலை. ஏன்னா நமக்கு என்ன தோணும் அப்படின்னா, எனக்குன்னு ஒரு இன்டெலெக்ட் இருக்குல்ல, அது சொல்கிறது தானே நான் கேட்கணும் அப்படின்னு அந்த இண்டிவிஜுவாலிட்டி இருக்குல்ல,
நான் வந்து என்னுடைய லைஃப்பை என் இஷ்டப்படித்தான் வாழ்வேன். எனக்கு பகவான் வந்து புத்தியை கொடுத்துருக்கான், அதுக்கு எது சரின்னு படுறதோ அப்படித்தான் நான் என்னுடைய லைஃப்பை வாழ்வேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இருக்கா இல்லையா. இப்போ பகவான் சொல்கிறதெல்லாம் என்னால் கேட்க முடியாது அப்படின்னு சொன்னால் அவளுக்கு வந்து கிருஷ்ணர் இங்கே என்ன சொல்கிறார், வித்தி நஷ்டான சேதசா, அவளுடைய லைஃபே வந்து டோட்டலி வேஸ்ட் ஆயிடுறது அப்படின்னு சொல்கிறார். இப்போ வந்து இந்த சாஸ்திரம் நமக்கு நிறைய டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் கொடுக்கறது இல்லையா. இப்போ கர்மயோகம்னாலே ஈஸியாலாம் இல்லை. எவ்ரி டைம் எவ்ரி ஆக்டிவிட்டியும் போது பகவானை ஞாபகம் வச்சுக்கணும், அப்புறம் ரிசல்ட் வரும்பொழுது ஈஸ்வர பிரசாதமாக எடுத்துக்கணும், அனசூயவாக இருக்கணும், இந்த மாதிரி நிறைய இதெல்லாம் இருக்குது. இப்போ சில டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் எல்லாம் வந்து நமக்கு கொடுக்கறது. அதனால தான் இந்த டூஸ் எல்லாம் நாம் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அதுக்குன்னு சில இந்த விரதங்கள் அந்த மாதிரி ப்ராக்டிசஸ் எல்லாமும் நமக்கு வந்து சாஸ்திரம் வந்து கொடுக்கறது. இதெல்லாம் பண்ணு அப்படின்னு சொல்கிறதில்ல, அது பண்ணுறதுக்கே நம்மளுக்கு வந்து கெப்பாசிட்டி இல்லாத பொழுது அந்த கெப்பாசிட்டியையும் நமக்கு ஏற்படுத்துறதுக்காக சில ப்ராக்டிசஸ் எல்லாம் வேதமே நம்மளுக்கு கொடுக்குறது. இப்போ வந்து கொஞ்சம் நாளில் வந்து மார்கழி வந்துடும் இல்லையா. மார்கழினா என்ன பண்ணணும், காலங்காத்தால் சீக்கிரம் எழுந்துக்கணும். எதுக்கு அந்த மாதிரி ஒரு ப்ராக்டிஸ் வச்சுருக்கா, நம்மளுடைய தமோ குணத்தை நாம் வந்து வின் ஓவர் பண்ணணும், தமோ குணத்தை வெளியில் அதுலேருந்து வெளியில் வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் நிறைய நம்மளோட ரிச்சுவல்ஸ் எல்லாம் பார்த்தேனாலே மோஸ்ட்டாக வந்து கொஞ்சம் ஃபிசிக்கலாக நிறையா வந்து பண்ண வேண்டியதாக இருக்கும். இந்த சோம்பேறித்தனத்தை முதல்ல நாம் விடணும். இப்போ என்னுடைய இஷ்டத்துக்கு தான் நான் இருப்பேன் அப்படின்னு சொல்கிறதே கூட முக்கால்வாசி எந்த ரீசனாக இருக்கும்னா ஃபிசிக்கலாக என்னால் அதெல்லாம் நான் எதுக்கு பண்ணணும் அப்படிங்கிற ரீசன்னாலேயே நம்ம என்ன சொல்லிடுவோம், இதெல்லாம் என்னால் பண்ண முடியாது, என் இஷ்டத்துக்கு தான் நான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ அதெல்லாம் பிரேக் பண்ணணும், தமோ குணத்தை ஃபஸ்ட்டு பிரேக் பண்ணணும். இப்போ மே மதம் ந அனுதிஷ்டந்தி, ஃபாலோ பண்ணலைன்னா, அதுவும் எதனால் ஃபாலோ பண்ணலை, அபியசூயந்தகா, கீதா டீச்சிங்கில் டிஃபெக்டை கண்டுபிடிச்சு, குற்றமை கண்டுபிடிச்சு. எப்படி கீதா வந்து தப்புன்னு சொல்லுவா அப்படின்னா, அவளுக்கே ஒன்றும் தெரியாது. தப்புன்னு சொல்லணுன்னா நாம் அதுக்கு மேலே படிச்சிருந்தா தான் இதில் வந்து ஏதாவது தப்பு கண்டுபிடிக்க முடியும். அவள் எப்படி வந்து அதை ரிஜெக்ட் பண்ணுவா அப்படின்னா, கீதாலாம் இந்த காலத்துக்கு வேலிட் கிடையாது, ஒப்சலீட் அப்படின்னு சொல்லிடுவா. பகவத்கீதா வந்தது எந்த யுகம், துவாபர யுகம். நாம் இப்போ இருக்கிறது கலியுகம். கலியுகத்தில் எப்படி நான் கீதாவெல்லாம் படித்து பகவான் சொல்கிற மாதிரி கேட்டு மோட்சமெல்லாம் அடைய முடியும். அதனால எது ஈஸியோ, கலியுகத்தில் நாம சங்கீர்த்தனமே மோட்சத்தை கொடுக்கும். எங்கே சொல்லியிருக்கு, நாம சங்கீர்த்தனம் மோட்சத்தை கொடுக்கும்னு எங்கே சொல்லியிருக்கு. ஆனால் ஞானம் மட்டுமே மோட்சத்தை கொடுக்கும்னு நிறையா இடத்துல சொல்லியிருக்கு. இப்போ நாம் என்ன பண்ணுறோம், நம்மளுடைய வசதிக்கு ஏற்ற மாதிரி நம்மளுடைய சோம்பேறித்தனத்தை வச்சுண்டு கீதாலாம் அப்சலீட்டு, அதெல்லாம் இப்போ என்னால் படிக்க முடியாது அப்படின்னு அபியசூயந்தகா, அவளாம் என்ன பண்ணுறாளாம், பகவான் சொல்கிறத கேட்கவே மாட்டேங்கிறான். ந அனுதிஷ்டந்தி, அவள்லாம் என்னவா இருக்கணும், சர்வஜான விமூடான் அப்படின்னு சொல்கிறான். நேச்சுரலாகவே அவள்லாம் முட்டாளாக இருக்கணும் அப்படின்னு பகவான் சொல்கிறார். சர்வஜான அப்படின்னா எல்லா நாலெட்ஜும்னு அர்த்தம். அது என்ன எல்லா நாலெட்ஜும், ஞானத்தையே நாம் வந்து ரெண்டாக பிரிக்கிறோம், நாலெட்ஜையே ரெண்டாக பிரிக்கிறோம். ஒன்று வந்து தர்ம அதர்ம ஞானம், இன்னொன்று வந்து ஆத்ம அனாத்ம ஞானம் அப்படின்னு ரெண்டாக பிரிக்கிறோம். ஃபஸ்ட்டு என்ன தெரிஞ்சிருக்கணும் நம்மளுக்கு, எது தர்மம் எது அதர்மம் அப்படிங்கிற ஞானம் முதல்ல இருக்கணும். அது இருந்தால்தான் நம்மளால் ஆத்ம அனாத்ம ஞானத்துக்கே போக முடியும். அந்த தர்ம அதர்ம ஞானத்துக்கு பேர் அபராவித்யா அப்படின்னு பேர். ஆத்ம அனாத்ம ஞானத்துக்கு பேர் பராவித்யா. இப்போ கிருஷ்ணர் இங்கே என்ன சொல்கிறார்,
இவாளுக்கு வந்து தர்ம அதர்ம ஞானமும் தெரியலை, ஆத்மா அனாத்மா ஞானமும் தெரியலை, வேத பூர்வமும் தெரியலை, வேத அந்தமும் தெரியலை. கன்ஃபியூஸ்ட் பீப்புள். ஏன் இப்படி இருக்கா? அச்சேதசா, அவளுக்கு பிரித்து பார்க்கிற சக்தி இல்லை. அவள் வந்து சாஸ்திரம் சொல்கிறதையும் கேட்கல, அவளுடைய சொந்த அனுபவத்திலேருந்து அவள் எந்த லெசனையும் லேர்னும் பண்ணிக்கல. சொல் புத்தியும் இல்லை, சுய புத்தியும் அவளுக்கு இல்லை. இப்போ சாஸ்திரம் வந்து சில விஷயங்கள்லாம் பண்ணுன்னு சொல்கிறது, அதெல்லாம் கஷ்டமாக இருந்தாலும் நாம் வந்து கொஞ்சம் அந்த கஷ்டப்பட்டு அதை பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் அதுக்கான பெனிஃபிட் வந்து இன்ஃபினிட் பெனிஃபிட் நமக்கு கிடைக்க போகுது. இப்போ டாக்டர்கிட்ட போகிறோம், டாக்டர் வந்து நீங்கள் கொஞ்சம் எக்ஸசைஸ்லாம் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறார். ஈஸியாக இருக்குது எக்ஸசைஸ் பண்ணுறது. ஆனாலும் என்ன பண்ணுறோம், ஏதோ கஷ்டப்பட்டுண்டு அந்த எக்ஸசைஸ்லாம் பண்ணுறோம் இல்லையா? வாக்கிங் போனால் டாக்டரோட நல்லதுக்கு சொல்கிறாரா, நம்மளுடைய நல்லதுக்கு சொல்கிறாரா? அப்போ சாஸ்திரம் வந்து இதெல்லாம் பண்ணு அப்படின்னு சொன்னால் டெஃபினட்டாக நம்மளுடைய நல்லதுக்கு தான். ஏன்னா மாத்ரு சஹஸ்ரேஷுபிஹி ஹிதேஷினி ஸ்ருதி, வேதம் வந்து 1000 அம்மாவுக்கு சமமாக. சஹஸ்ரேஷுபிஹி அப்படின்றது எப்படி வந்து ஒரு அம்மா தன்னோட குழந்தைக்கு எது நல்லதில்லையோ அதை பண்ணவே மாட்டாளோ, அந்த மாதிரி சாஸ்திரம் ஒரு நாளைக்கும் நமக்கு எது நல்லதில்லையோ அதை நமக்கு சொல்லவே சொல்லாது. அப்போ எது சொன்னாலும் அது நமக்கு வேணால் கேட்குறதுக்கு ஆர் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்கலாம், ஆனால் டெஃபினட்டாக அது நமக்கு நன்மையையே கொடுக்கும். இப்போ வேதம் ஒரு மனுஷனை மிஸ்லீடே பண்ணாது அப்படிங்கிற கன்விக்ஷன் நமக்கு வேதம் மேலே இருக்கணும். இப்போ நமக்கு வந்து நம்மளுடைய அம்மா நமக்கு டெஃபினட்டாக நல்லது தான் சொல்லுவா அப்படிங்கிற கன்விக்ஷன் இருக்குல்ல, அந்த மாதிரி வேதம் 1000 அம்மாவுக்கு சமம் அப்படின்னா அது எப்படி நமக்கு வந்து தப்பாக ஏதாவது சொல்லி கொடுக்கும்? டெஃபினட்டாக அது நமக்கு நல்லதையே சொல்லும். ஸோ அந்த மாதிரி யார் வந்து அதை ஃபாலோ பண்ணலையோ நஷ்டான் விதி. சில பேர் கேட்கலாம், எதுக்கு நான் வந்து சாஸ்திரம் சொல்கிறத கேட்கணும், என்னுடைய ஃப்ரீடம்னு ஒன்று இருக்கே, அந்த ஃப்ரீடமை நான் இழக்கிறேனே அப்படின்னு சொன்னால் அதுக்கு கிருஷ்ணர் சொல்கிறார், அது அன்இன்டெலிஜென்ட் அப்ரோச். எது வந்து இன்டெலிஜென்ஸ் அப்படின்னா, சீக்கிங் ஹெல்ப் இஸ் இன்டெலிஜென்ஸ். எப்பவுமே ஒருத்தரோட கைடன்ஸில் நம்மளுடைய வாழ்க்கையை நடத்துறது தான் இன்டெலிஜென்ஸ். வேதம் சொல்கிறது என்னோட கைடன்ஸை எடுத்துக்கோ, நான் உனக்கு ஒரு ஸ்டெப்லேயும் உன்னை கைடு பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறது. ஏன்னா அதான் யூசர் மேனுவல். ஒரு ஸ்டெப்லேயும் நாம் எப்படி வாழணும்னு அதில் க்ளீனாக இருக்கும் பொழுது, இல்லை எனக்கு யூசர் மேனுவல் வேண்டாம், நான் என் இஷ்டப்படிக்கு தான் இருப்பேன், நான் மிக்சியை இப்படி தான் ஓட்டுவேன், மேனுவலில் சொல்லியிருக்கிற மாதிரி ஓட்ட மாட்டேன்னா ஓட்டு என்ன ஆகும்? ரிப்பேர் ஆகும். அந்த மாதிரி இந்த புத்தியை நான் வந்து என் இஷ்டத்துக்கு தான் யூஸ் பண்ணுவேன், வேதத்தில் என்ன சொல்லியிருக்கோ அதுபடி நான் கேட்க மாட்டேன் அப்படின்னு சொன்னால் என்ன ஆகும்? இந்த ஜென்மா வேஸ்ட் ஆகும். நஷ்டான் வித்தி, வித்தினா மேயூனோ அப்படின்னு ஒருத்தர் தெரிஞ்சுக்கோ, நஷ்டம் ஆகிறதுங்கிறத நீனு தெரிஞ்சுக்கோ. அப்போ இப்பிறவி தப்பினால் எப்பிறவி வாய்க்குமோ தெரியாது நமக்கு. அதனால இந்த ரேர் சான்ஸு கிடைக்கும் போதே வந்து யூஸ் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்கிறார். அடுத்த ஸ்லோகம், ஸ்லோகா நம்பர் 33. சத்ருஷம் சேஷ்டதே ஸ்வஸ்யாஹ பிரகிருதேர்ஞானவானபி பிரகிருதிம் யாந்தி பூதானி நிக்ரஹ கிம் கரிஷ்யதி. இப்போ இங்கே என்ன சொல்கிறார் அப்படின்னா, ஒரு இண்டிவிஜுவலும் ஒரு பர்சனாலிட்டியோட பிறக்கிறோம் அப்படின்னு சொல்கிறார். எல்லாருமே வந்து 3 குணங்களால் ஆக்கப்பட்டவா இல்லையா? இப்போ வந்து மேட்டருடைய ப்ராடக்ட் தான் எல்லாம் அப்படின்னு சொன்னால், மேட்டருக்கு 3 குணங்கள் இருந்ததுன்னா நம்ம எல்லாருக்குமே வந்து அந்த 3 குணங்கள் இருக்கும். சத்வ, ரஜஸ், தமஸ்.
பட் என்ன வித்தியாசப்படும்னா இந்த 3 குணத்தோடைய ப்ரொப்போர்ஷன் வந்து ஒருத்தருக்கும் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். எந்த விகிதத்தில் அது மிக்ஸ் ஆகி இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து ஒரு பர்சனுடைய பர்சனாலிட்டி வந்து டிட்டர்மைன் பண்ணப்படுறது. இப்போ சத்வ குணம் நமக்கு மேலோங்கி இருந்தது, டாமினண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொன்னால் அது எதை ரெப்ரசன்ட் பண்ணுறதுன்னா அறிவை ரெப்ரசன்ட் பண்ணுறது. அப்போ நேச்சுரலாகவே அந்த பர்சனுக்கு நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற இன்க்ளினேஷன் இருக்கும். ரஜஸ் ஜாஸ்தியாக இருந்ததுன்னா எப்பயும் ஏதாவது ஃபிசிக்கலாக ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கணும், அவளோட மைண்டு வந்து சும்மாவே இருக்காது, இதை பண்ண அதை பண்ண அப்படின்னு ஏதாவது எக்ஸ்ட்ரோவர்ட்டடாக இருப்பாள். தமஸ்னா சத்துவ அண்ட் ரஜஸ் ரெண்டையும் எது வந்து மழுங்கடிக்கிறதோ அதுக்கு பேர் தமஸ். இனர்ஷியா அப்படின்னு சொல்கிறோம்ல, அதான் தமஸ். செயலற்ற தன்மை அது வந்து தமஸ். இப்போது உடம்பில் கொலஸ்ட்ரால்னு சொல்கிறோம்ல, அது மாதிரி புத்திக்கு கொலஸ்ட்ரால் தான் தமஸ். இப்போ இதை பேஸ் பண்ணி தான் மொத்த மனுஷ்ய குரூப்பையே வந்து சாஸ்திரம் வந்து பிராமணா, க்ஷத்ரியா, வைஷ்யா, சூத்ரா அப்படின்னு பிரிக்கிறது. குணத்தை பேஸ் பண்ணி தான் ஆக்சுவலாக இந்த டிவிஷனே இருக்குது. ஸோ 4வது சாப்டரில் கிருஷ்ணர் வந்து இதை டீட்டெயில்டாக சொல்லுவார், அங்கே பார்க்கலாம். அப்போ சில பேர் எப்படி இருப்பா, இன்ட்ரோவர்ட்டாக இருப்பா, சில பேர் வந்து எக்ஸ்ட்ரோவர்ட்டாக இருப்பா, சில பேர் வந்து இது ரெண்டாவும் இருக்க மாட்டா. இப்போ இதில் வந்து நம்மளுடைய பர்சனாலிட்டி என்ன அப்படின்னு நாம் தெரிஞ்சுட்டோன்னா நம்மளால் நம்மளுடைய வேலையை ஈஸியாக சூஸ் பண்ணிக்க முடியும் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. ப்ரொஃபஷன் வந்து ஈஸியாக நம்மளால் வந்து சூஸ் பண்ணிக்க முடியும். இப்போ இந்த குணத்தோடு அது வந்து ஒத்து போகல அப்படின்னு சொன்னால் தான் நமக்கு ஆக்சுவலாக வந்து ப்ராப்ளமே ஏற்படுறது. இப்போ விஸ்வாமித்திரர் இருந்தார்ல, விஸ்வாமித்திரர் வந்து பிரம்ம ரிஷி. ஆனால் அவருடைய ஜன்மாபடி பார்த்தா அவர் வந்து ஒரு க்ஷத்ரியா. ஆனால் அவருக்கு எந்த குணம் மேலோங்கி இருந்ததுன்னா சத்துவ குணம் மேலோங்கி இருந்ததுனால அவரால் வந்து பிரம்ம ரிஷியாக ஆக முடிஞ்சுது. இப்போது இதே வந்து துரோணாச்சாரியார் எடுத்துட்டோன்னா, துரோணாச்சாரியார் வந்து ஜன்ம பிராமணா, ஆனால் என்ன குணம் இருந்தது, க்ஷத்ரிய குணம் ஜாஸ்தியாக இருந்தது, ரஜஸ் ஜாஸ்தியாக இருந்தது. அதனால் அவர் வந்து க்ஷத்ரிய ப்ரொஃபஷனை அவர் வந்து எடுத்துட்டார். இங்கே வந்து கிருஷ்ணர் என்ன சொல்கிறார், அர்ஜுனா உன் பிரகிருதி ஸ்வபாவம் படி உன்னுடைய வேலையை நீ வந்து சூஸ் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்கிறார். அப்போனா உன்னுடைய ஸ்வபாவம் என்னன்னு பார்த்தா நீ ஒரு க்ஷத்ரியன், உனக்கு க்ஷத்ரிய குவாலிட்டிஸ் தான் ஆக்சுவலாக ஜாஸ்தியாக இருக்குது. நீ ஒரு க்ஷத்ரியனாக இருந்துட்டு உன்னால் வந்து எல்லாத்தையும் விட்டுட்டு காட்டுக்கெல்லாம் போய் மெடிடேட் பண்ண முடியாதுன்னு சொல்கிறார். எங்கேயாவது ஒரு ஆசிரமத்துக்கெலாம் போய் உன்னால் உட்காந்துட்டு தியானம்லாம் பண்ண முடியாதுன்னு சொல்கிறார். அப்படி சப்போஸ் அவனுக்கு அந்த மாதிரி சத்துவ குணம் ஜாஸ்தியாக இருந்தது அப்படின்னு சொன்னால் அந்த 13 வருஷம் காட்டில் இருந்தால அதையே அவன் என்ஜாய் பண்ணியிருக்கணும். ஆனால் அவன் என்ன சொன்னா, எப்போ இந்த 13 வருஷம் முடியும் அப்படின்றதுக்காக காத்துட்டுருக்கோம், அப்போ தான் என்னால் சண்டை போட முடியும் அப்படின்னு அவள் சொன்னான். அப்போ அதுலேருந்து என்ன தெரியறது, அவனுடைய பிரகிருதி ஸ்வபாவம் எப்படி இருக்குன்னா அந்த க்ஷத்ரிய அந்த போர் புரியற அந்த குணம்தான் அவனுக்கு ஜாஸ்தியாக இருக்குது. இப்போ இந்த பிரகிருதி ஸ்வபாவத்தை பேஸ் பண்ணி தான் நீ உன்னுடைய ப்ரொஃபஷனை சூஸ் பண்ணிக்கணும். ஸ்வஸ்யாக பிரகிருத்தே சதுருஷம் சேஷ்டத்தே, சதுருஷம்னா அக்கார்டிங் டு அப்படின்னு அர்த்தம். அதனால நீ வந்து உன்னுடைய பிரகிருத்தியை பேஸ் பண்ணி ஸ்வபாவத்தை பேஸ் பண்ணி நீ வந்து ப்ரொஃபஷனை சூஸ் பண்ணிக்கணும். நீ வந்து அதுக்கு ஆப்போசிட்டாக நீ ஏதாவது பண்ணுறதுக்கு ட்ரை பண்ண அப்படின்னு சொன்னால் அது உனக்கே வந்து ப்ராப்ளமாக ஆகிடும். ஸோ இங்கே வந்து அவன் என்ன ட்ரை பண்ணுறான் அப்படின்னா அந்த க்ஷத்ரிய சுபாவத்தை சப்ரெஸ் பண்ணி நான் வந்து ஒரு சந்நியாசியாக இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு கிருஷ்ணர் சொல்கிறார், அந்த ஸ்வபாவத்தெல்லாம் உன்னால் சப்ரெஸ் பண்ண முடியாது, ஏன்னா சப்ரெஷன் வில் ஆல்வேஸ் லீட் டு டேஞ்சர் அப்படின்னு சொல்கிறார். சப்ரெஷன் வந்து ஒரு சல்யூஷன் அதுக்கு இல்லை. ஸோ நிகிரகம் கிம் கரிஷ்யதி, எப்படி வந்து இதை உன்னால் ஸ்டாப் பண்ண முடியும், உன்னுடைய ஸ்வபாவத்தை எப்படி உன்னால் சப்ரெஸ் பண்ணி வச்சுக்க முடியும்னு கேட்குறேன்.
இப்போ நீங்கள் வந்து இந்த தேவதாஸ்லாம் இருக்கல்ல, தேவதாஸ்லாம் எடுத்துட்டா கூட ஒருத்தருக்கும் ஒரு ஸ்வபாவம் இருக்கும். இப்போ சரஸ்வதி அப்படின்னு எடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன். சரஸ்வதி கையில் வந்து என்ன இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சுருக்கா? ஏன் சரஸ்வதி புல்லாங்குழல் வச்சுக்கல? சரஸ்வதிக்கு வீணை பிடிச்சிருக்கு. அவளுடைய ஸ்வபாவத்துக்கு ஏற்ற மாதிரியான இன்ஸ்ட்ருமெண்ட்டு, அந்த இன்க்ளினேஷன் வந்து இருக்குது. கிருஷ்ணர் என்ன வச்சுருக்கார்? புல்லாங்குழல் வச்சுருக்கார். அவருக்கு புல்லாங்குழல் பிடிச்சிருக்கு. அப்போ எப்படி அந்த அந்த லைக்கிங் எப்படி டெவலப் ஆகிறது? நம்மளுடைய பர்சனாலிட்டியை பேஸ் பண்ணி அந்த குணத்தினுடைய அடிப்படையில் நமக்கு வந்து சில விஷயங்களில் நேச்சுரலாக ஒரு இன்க்ளினேஷன் ஆனது ஏற்படுறது. அதனால இங்கே வந்து அந்த ஸ்வபாவத்தை எல்லாம் உன்னால் சப்ரெஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறார். ஸோ நீ ரிஷிகேஷே போனால் கூட அர்ஜுனா, நீ டெஃபினட்டாக நான் சொல்கிறேன் சந்நியாசி சங்கம் ஒன்று ஆரம்பிப்ப. உன்னால் தனியாக உட்காந்துட்டு மெடிடேட் எல்லாம் பண்ண முடியாது. அங்கேயும் போய் நீ என்ன பண்ணுவ? சங்கம் ஆரம்பித்து உரிமைக்காக சண்டை தான் போடுவ. ஏன்னா உன்னோட நேச்சர் என்னது? சண்டை போடுறது. அவளுடைய உரிமைக்காக நீ வந்து போராடுவ. உன்னுடைய குணமே அந்த போராட்ட குணம் நேச்சுரலாக உனக்கு இருக்கிறதுனால உன்னால் வந்து இப்போ அதெல்லாம் சப்ரெஸ் பண்ணிட்டு சந்நியாசி மாதிரியெல்லாம் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி. ஸோ இப்போ வந்து கிருஷ்ணர் கர்மயோகத்தை சம்மப் பண்ணிட்டு வரார் அப்படின்னு பார்த்தோம். ஸோ 31வது ஸ்லோகத்திலேருந்து 35 வரைக்கும் கர்மயோக சம்மரி அப்படின்னு சொல்லலாம். இப்போ பார்த்த ஸ்லோகத்துக்கு முன்னாடி 2 ஸ்லோகமும் கர்மயோகம் பண்ணினா ஒருத்தருக்கு என்ன கிடைக்கும், கர்மயோகம் பண்ணலைன்னா அந்த பர்சனுக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம். இப்போ கர்மயோகம் பண்ணுற அந்த கர்மயோகிக்கு மோட்சம் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறார். ஆனால் நாம் எப்படி அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும்? டைரெக்டாக மோட்சம் கிடைக்காது. கர்மயோகத்தினால சித்த சுத்தி ஏற்பட்டு அந்த புண்ணியம் அவனை ஞான யோகத்துக்கு கூட்டிகிட்டு போய் ஒரு குரு கிடச்சி ஸ்ரவண மனன நிதித்தியாசனத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டியை அவனுக்கு அது ஏற்படுத்தி கொடுக்கறது. அது மூலமாக அவனுக்கு மோட்சம் கிடைக்கிறது. ஸோ கர்மயோகிக்கு அல்டிமேட்டாக மோட்சம் கிடைக்கும். ஸோ இது வந்து பெனிஃபிட்டு. சப்போஸ் நான் வந்து கர்மயோகம் ஃபாலோ பண்ணலைன்னா என்ன ஆகும்? வித்தி நஷ்டான சேதசா அப்படின்னு பார்த்தோம். ஜன்மாவே வந்து டோட்டலி வேஸ்ட். அதுக்கப்புறம் இப்போ பார்த்துட்டு இருக்கிற இந்த ஸ்லோகத்தில் கிருஷ்ணர் என்ன சொல்கிறார்? ஒருத்தருக்கும் ஒவ்வொரு ஸ்வபாவம் இருக்கும். ஒரு பர்சனாலிட்டி ட்ரெயிட் அப்படின்னு சொல்கிறோம்ல, அது வந்து ஒருத்தருக்கும் வந்து டெஃபினட்டாக வித்தியாசப்படும். அது எதனால் அந்த மாதிரி வித்தியாசப்படுறது அப்படின்னா அந்த குணங்களுடைய ப்ரொப்போர்ஷனை பேஸ் பண்ணி அந்த டிஃப்ரென்ஸ் வந்து ஒருத்தருக்கும் இருக்குது. அதனால தான் டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். இப்போ எந்த குணம் நம்மளை டாமினேட் பண்ணுறதோ அதுக்குரிய ஸ்வபாவம் நமக்கு இருக்கும். அதனால் இப்போ இந்த ஸ்லோகத்தில் என்ன சொல்கிறார்? ஒரு ஞானி ஆனால் கூட, ஞானவான் அப்பி, அவருக்கு வந்து என்ன இருக்கும்? அந்த பிரகிருதி ஸ்வபாவம் டெஃபினட்டாக இருக்கும். அதனால தான் இப்போ ஞானி அப்படின்னு எடுத்துட்டோன்னா, ஞானம் அடைஞ்சதுக்கப்புறம் அந்த பர்சன் வந்து சூஸ் பண்ணலாம் எப்படி வந்து என்னுடைய ஆஃப்டர் ஞானம் நான் என்னோடய லைஃப்பை எப்படி அமைச்சிக்கிறது அப்படிங்கிறது வந்து அகெயின் அந்த ஞானியுடைய ஸ்வபாவத்தை பேஸ் பண்ணி அவருடைய சாய்ஸ் ஆனது இருக்கும். இப்போ சில பேர் என்ன பண்ணுவான்னா, சொசைட்டியோட எந்த கனெக்ஷனும் நமக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி எங்கேயாவது கண்ணுக்கு தெரியாமல் ஒரே இடத்துல அவள் மாட்டுக்கு அவள் வேலையை பார்த்துட்டு இருப்பாள். இல்லை சில பேர் என்ன பண்ணுவா அப்படின்னா, பெரிய இன்ஸ்டிடியூஷனை ரன் பண்ணணும், இது நிறைய பேருக்கு இந்த விஷயம் போய் சேரணும் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸில் ஈடுபடுவா. சில பேர் என்ன பண்ணுவா, புக்காக வந்து நமக்கு தெரிஞ்சதை வந்து எழுதணும் அப்படின்னு சொல்லி புக் எல்லாம் பப்ளிஷ் பண்ணுவாள். அப்போ அது எல்லாம் வந்து எப்படி அப்படின்னா, ஞானவானபி பிரகிருத்தே கர்மா கூட இருக்கும். சேஷ்டம்னா அப்படி ஆக்ட் பண்ணுவார், அந்த வேலையை அவர் பண்ணுவார். அப்போ இங்கே என்ன கேட்குறார்? அதை வந்து நீ ஏன் வயலேட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன்னு கேட்குறார். நிகிரகம் கிம் கரிஷ்யதி, ஏன் நீ வந்து அந்த பிரகிருதி ஸ்வபாவத்தை மாற்றணும் அப்படின்னு நீ ஏன் வந்து ட்ரை பண்ணுற? ஸோ இப்போ வந்து அர்ஜுனன் அப்படின்னா அவன் வந்து ரஜோகுண பிரதான பர்சன் இல்லையா? இப்போ நீ ஏன் வந்து உன்னுடைய
நேச்சருக்கு அகெயின்ஸ்டாக போகணும்னு நினைக்கிற. இப்போ அவன் என்ன பண்ண ட்ரை பண்ணுறான்? இந்த சண்டேலேருந்து எஸ்கேப் ஆகி எங்கேயாவது ஒரு ஆசிரமத்தில் போய் சேர்ந்துடணும் அப்படின்னு பார்க்குறான் இல்லையா? நீ ஏன் வந்து உன்னுடைய ஸ்வபாவத்தை சேஞ்ச் பண்ணிக்கணும்னு பார்க்குற? உன் ஸ்வபாவத்தை அக்செப்ட் பண்ணு, உன் டியூட்டியை பண்ணு அப்படின்னு சொல்கிற. அந்த டியூட்டியை இப்போ எப்படி பண்ணணும்? கர்மயோகமாக கன்வெர்ட் பண்ணு. இப்போ இந்த கர்மயோகம் அப்படிங்கிற விஷயம் நாம் வந்து எந்த டைப் ஆஃப் ஆக்ஷனை பண்ணுறோங்கிறதை பொறுத்து இல்லை. கரெக்டு தானே? 3 நாளாக கர்மயோகம் பற்றி கேட்டுருக்கோமே, இது நமக்கு டெஃபினட்டாக புரிஞ்சிருக்கணும். கர்மயோகம் அப்படின்னா நான் ஏதோ ஒரு பர்டிகுலர் ஆக்ஷன் பண்ணால் தான் அதுக்கு பேர் கர்மயோகம் கிடையாது. இப்போ வாட் இஸ் கர்மயோகம்? நான் என்ன பண்ணினாலும், எந்த ஆக்ஷன் பண்ணினாலும் அதை எந்த ஆட்டிடியூடோடு பண்ணுறேன், அதுதான் அந்த ஆக்ஷனை கர்மாவா இல்லைனா கர்மயோகமா அப்படின்னு டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறது. இப்போது ஒரு சத்ரியா அந்த சத்ரிய டியூட்டியை ஈஸ்வர அர்ப்பணமாக பண்ணிட்டான் அப்படின்னு சொன்னால் அவன் இப்போ பண்ணுறது கர்மயோகம். ஒரு பிராமணா அவளோட டியூட்டியை ஈஸ்வர அர்ப்பணமாக பண்ணிட்டா அப்படின்னா அவர் பண்ணுறதும் கர்மயோகம். ஒரு பிஸ்னஸ் பர்சன் தன்னுடைய பிஸ்னஸை ஈஸ்வர அர்ப்பணமாக அப்போ பண்ணிட்டார் அப்படின்னா அவர் பண்ணுறதும் கர்மயோகம். அப்போ என்ன டியூட்டி வேணாலும் இருக்கட்டும், அதை வந்து நம்மளால் பூஜையாக கன்வெர்ட் பண்ண முடிஞ்சிருது. ஓஷி யதஷ்னாஷி யத் ஜுஹோஷி ததாசி யத் யத் தபஸ்யசி கௌந்தேய தத் குருஷ்வ மதர்ப்பணம். நீ எது பண்ணினாலும் எனக்கு அதை அர்ப்பணம் பண்ணு அப்படின்னு அகெயின் 9th சாப்டரில் கிருஷ்ணர் வந்து சொல்லுவார். ஸோ டைப் ஆஃப் ஆக்ஷனை கர்மயோகம் டிபெண்ட் பண்ணலை, ஆனால் டைப் ஆஃப் ஆட்டிடியூட். இப்போ கமர்ஷியல் பிராமணாக இருக்கான்னு வச்சுக்கோங்களேன், அவரை வந்து நம்மளால் கர்மயோகி அப்படின்னு சொல்ல முடியாது. அப்போ அவள் என்ன பண்ணுறா அப்படின்னா, இப்போ பிராமணா அப்படின்னு எடுத்துட்டோன்னா அவளுக்கு வந்து டீச்சிங் ப்ரொஃபஷனாக இருக்கும், இல்லைனா வந்து இப்போ கோவிலில் வேலை பார்க்குறான்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அவளோட வேலை ஆக்சுவலி பார்த்தோன்னா வர்ஷிப்பு வேலை, அதையே அவள் கமர்ஷியலாக பண்ணான்னு வச்சுக்கோங்க. அப்போ அவள் பண்ணுறது கர்மயோகம் இல்லை. இப்போ இதே ஒரு பிஸ்னஸ்மேன் கமர்ஷியலாக பிஸ்னஸ் பண்ணாமல் ஈஸ்வர அர்ப்பணமாக பண்ணுறார் அப்படின்னா அவர் வந்து பண்ணுறது கர்மயோகம். ஸோ எந்த ப்ரொஃபஷனாக இருந்தாலும் அதை வந்து நாம் ஈஸ்வர அர்ப்பணமாக பண்ணிட்டோன்னா அது கர்மயோகமாக ஆகிறது. அதனால இங்கே கிருஷ்ணர் கேட்குறார், ஏன் அர்ஜுனா நீ உன்னுடைய ப்ரொஃபஷனை மாற்றணும்னு ட்ரை பண்ணுற? நீ எந்த ஆக்ஷன் பண்ணாலும் அதை கர்மயோகமாக பண்ண முடியுமே, நீ ஏன் மாற்றணும்னு நினைக்கிற அப்படின்னு கேட்குறார். ஸோ நீ வந்து இந்த உனக்கு என்ன டியூட்டி இருக்கோ அதை பண்ணு, கர்மயோகமாக பண்ணு, மைண்டை ப்யூரிஃபை பண்ணிக்கோ, ஸ்ரவணம் மூலமாக ஞானத்தோட ஃப்ரீயாக இரு அப்படின்னு இந்த ஸ்லோகத்தில் கிருஷ்ணர் சொல்கிறார். பாக்கி டீட்டெயில்ஸ் நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்லேயே பார்க்கலாம். ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. हरिः ओम श्री गुरुभ्यो नमः. हरिः ओम.